நம்ம ஜீ தமிழ் தொடரில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிறது தான் கார்த்திகை தீபம் தொடர். இந்த தொடரில் வந்து சமீப காலத்தில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது. தன்னோட மனசுக்கு பிடிச்ச வாய்ஸ் வந்து தன்னோட மனைவி தீபா வாய்ஸ் தான்ட்டு கார்த்திக் ஒரு வழியாக தெரிஞ்சிட்டு இருந்தார். அந்த நிலையில் விஷயத்தை அவரால் ஜீர்ணிக்க முடியாமல் தன்னோட மனைவி பிறந்த நாளப்போ அதை வந்து குடும்பத்தோட எல்லார் முன்னிலையும் வந்து உடச்சிடலாம் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தன்னோட அந்த நினச்ச இதுவும் வந்தது, நிகழ்வும் வந்தது. அவர் தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி தன்னோட கோவத்தை வந்து வெளிக்காட்டினார் பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு. அந்த நிலையில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆன தீபா வந்து அவர்கிட்ட ரொம்ப பணிவோட மன்னிப்பு கேட்டாங்க, காலில் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்தும் அவர் அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கிற நிலைமையில் அவர் இல்லாமல் இருந்தது தான் ஒரே காரணமாக இருந்தது. அப்படி இருந்தாலுமே கார்த்திக் வந்து அந்த குரலில் வச்சுக்கிற அளவு கடந்த இது நம்பிக்கையும் அன்பும் பிரியமும் அவரை வந்து அந்த குரலை விட்டு நீங்கிறதுக்கு வழிவிடலை. ஸோ அதனால் அந்த குரலுக்கான இது கிடைக்கணுன்றதுனால அவர் வந்து தொடர்ந்து தீபாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்காரு. அந்த பல்லவியின் குரலை வந்து அதை விட்டு மேல் இடத்துல எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அந்த சமயத்தில் வந்து அவர் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் இந்த நிலையில் வந்து இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்வு என்னென்னா, கார்த்திக் வந்து அந்த குரலை வந்து மேற்கொண்டு பணலாடை வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்க போகிறேன்ட்டு சொல்லியிருப்பார். அப்படி இருந்தும் தீபா வந்து தன்னோட மன்னிப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கார்த்திக் வந்து அது மன்னிப்பு வந்து உண்மையானது, அதை வந்து எதிர்பார்க்காத, அது வந்து கரெக்டாக உண்மையாக வரணும் அப்படின்ட்டு சொல்லி அதை வந்து தட்டி கழிக்க தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்கிறேங்க. கார்த்திக் வந்து தீபாவோட மன்னிப்பை ஏற்றுப்பாரா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்கிறேங்க. ஸோ இதை பற்றி நம்ம வர தொடரில் வந்து பார்க்கலாம். அவர் தீபாவோட மன்னிப்பை ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாருன்னு வர தான் பார்க்கணும்.